சாண்டியாகோ தன்னுடைய அறைக்கு சென்று தன்னுடைய பொருட்களை எல்லாம் அள்ளி அவற்றை 3 சாக்கு பைகளில் போட்டு கட்டினான். அவன் அந்த அறையை விட்டு வெளியேறவிருந்த நேரத்தில் முன்பு தான் ஒரு இடையனாக இருந்தபோது தான் பயன்படுத்திய பை அந்த அறையின் ஒரு மூலையில் கிடந்ததை அவன் கண்டான். அது கசங்கி போய் கிடந்தது. அவன் அதை பற்றி சிந்தித்து நீண்ட நாட்கள் ஆகியிருந்தன. தெருவில் யாருக்கேனும் கொடுப்பதற்காக அதிலிருந்த தன்னுடைய அங்கியை அவன் வெளியே எடுத்தபோது அதிலிருந்த 2 கற்களும் கீழே விழுந்தன. உரிம் மற்றும் தும்மிம் தான் அவை. இது அந்த முதிய அரசரை பற்றிய நினைவை அவனுக்கு கொண்டு வந்தது. தான் அவரை பற்றி நினைத்து நீண்ட காலம் ஆகியிருந்ததை அவன் உணர்ந்தபோது அவன் உண்மையிலேயே அதிர்ச்சியடைந்தான். கிட்டத்தட்ட ஓராண்டு காலமாக அவன் இடைவிடாது வேலை செய்து வந்திருந்தான். பெருமிதத்தோடு ஸ்பெயினுக்கு திரும்பி செல்லுவதற்கு தேவையான பணத்தை சம்பாதிப்பதை பற்றி மட்டுமே அவன் சிந்தித்து வந்திருந்தான். கனவு காணுவதை ஒருபோதும் நிறுத்தாதே, சகுனங்களை பின்பற்றி செல் என்று அந்த முதிய அரசர் கூறியிருந்தது அவனுடைய நினைவுக்கு வந்தது. சாண்டியாகோ அந்த 2 கற்களையும் கீழே இருந்து எடுத்தான். அப்போது அந்த முதிய அரசர் தன்னருகே இருந்தது போன்ற ஒரு வினோதமான உணர்வு மீண்டும் அவனுக்கு ஏற்பட்டது. அவன் ஓராண்டு காலமாக கடினமாக வேலை செய்திருந்தான். இனி அவன் அங்கிருந்து போக வேண்டும் என்றுதான் சகுனங்கள் சுட்டிக்காட்டின. அரபு மொழியில் பேச என்னுடைய செம்மறியாடுகள் எனக்கு கற்றுக் கொடுக்கவில்லை என்றாலும் கூட நான் என் ஊருக்கு திரும்பிச் சென்று முன்பு நான் என்ன செய்து கொண்டிருந்தேனோ அதையே நான் செய்யப் போகிறேன் என்று சாண்டியாகோ நினைத்து கொண்டான். ஆனால் அவனுடைய செம்மறியாடுகள் அதைவிட அதிக முக்கியமான ஒரு விஷயத்தை அவனுக்கு கற்றுக் கொடுத்திருந்தன. எல்லோரும் புரிந்து கொள்ளுகின்ற ஒரு மொழி இவ்வுலகில் இருந்தது என்பதுதான் அது. அந்த படிகக் கடையில் வியாபாரத்தை மேம்படுத்துவதற்காக அவன் முயற்சித்து கொண்டிருந்த காலம் நெடுகிலும் அவன் அதை பயன்படுத்தியிருந்தான். உற்சாகத்தின் மொழி அது. அன்பு மற்றும் குறிக்கோளின் மூலம் சாதிக்க முடிகின்றவற்றை பற்றிய மொழி அது. டேஞ்சர் நகரம் இனியும் அந்நியமானதாக அவனுக்கு தோன்றவில்லை. தான் இந்நகரத்தை வெற்றி கொண்டிருந்ததைப் போல இவ்வுலகத்தையும் தன்னால் வெற்றி கொள்ள முடியும் என்று அவன் நினைத்தான். நீ எதையேனும் அடைய விரும்பும் போது இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சமும் உனக்கு உதவுவதற்காக காய்களை உனக்கு சாதகமாக நகர்த்தும் என்று அந்த முதிய அரசர் கூறியிருந்ததும் அவனுக்கு ஞாபகத்திற்கு வந்தது. கொள்ளையடிக்கப்படுவது பற்றியோ முடிவற்ற பாலைவனங்களை பற்றியோ தங்கள் கனவுகள் எவை என்று அறிந்திருந்தும் அவற்றை நனவாக்க விரும்பாத மக்களை பற்றியோ அந்த அரசர் எதுவும் கூறியிருக்கவில்லை. பிரமிடுகள் என்பவை வெறும் கற்குவியல்கள்தான். அவற்றை யார் வேண்டுமானாலும் தன்னுடைய வீட்டின் பின்புறத்தில் கட்டி எழுப்ப முடியும் என்றும் அவர் கூறியிருக்கவில்லை. அதோடு முன்பு உன்னிடம் இருந்த செம்மறியாடுகளை விட அதிகமான செம்மறியாடுகளை வாங்குவதற்கு தேவையான பணம் உன்னிடம் இருக்கும் போதும் நீ உடனடியாக அவற்றை வாங்க வேண்டும் என்பதையும் அவர் கூற மறந்திருந்தார். சாண்டியாகோ தன்னுடைய அந்த பழைய பையை எடுத்து அதை மற்ற பொருட்களோடு சேர்த்து ஒரு சாக்குப்பையில் போட்டு கொண்டான். அவன் படி இறங்கி கீழே சென்றபோது அந்த படிக வியாபாரி ஓர் அந்நிய நாட்டு தம்பதியரிடம் படிக பொருட்களை விற்பனை செய்து கொண்டிருந்தார். இன்னும் 2 வாடிக்கையாளர்கள் படிக கண்ணாடி குவளைகளில் தேநீர் அருந்தியபடியே அந்த கடையை சுற்றி பார்த்து கொண்டிருந்தனர். காலையில் இந்த நேரத்தில் கடையில் இவ்வளவு நடவடிக்கைகள் ஒருபோதும் நடைபெற்றதில்லையே என்று யோசித்தபடி நின்ற சாண்டியாகோ தூரத்தில் தெரிந்த அந்த முதிய வியாபாரியின் தலைமுடி அந்த முதிய அரசரின் தலைமுடியை ஒத்திருந்ததை முதன்முறையாக கண்டான். தான் டேஞ்சியர் நகருக்கு வந்த முதல் நாளன்று தான் பார்த்த மிட்டாய் கடைக்காரருடைய புன்னகையும் அந்த அரசரின் புன்னகையை ஒத்திருந்தது இப்போது அவனுடைய நினைவுக்கு வந்தது. அந்த அரசர் இங்கு வந்து தன்னுடைய முத்திரையை பதித்து சென்றிருந்தது போல அவனுக்கு தோன்றியது. ஆனாலும் இவர்களில் யாரும் அவரை ஒருபோதும் சந்தித்திருக்கவில்லை. மறுபுறம் தங்களுடைய கனவுகளை மெய்யாக்கும் முயற்சியில் ஈடுபட்ட எவரொருவருக்கும் உதவுவதற்குத்தான் அவர்கள் முன்னால் எப்போதும் தோன்றியதாக அவர் கூறியிருந்தார். அந்த படிக வியாபாரியிடம் விடைபெற்று கொள்ளாமலேயே சாண்டியாகோ அங்கிருந்து புறப்பட்டு சென்று விட்டான். அங்கு மற்றவர்களின் முன்னிலையில் அவன் ஆள விரும்பவில்லை. அந்த கடையும் அங்கு அவன் கற்றுக்கொண்டிருந்த நல்ல விஷயங்களும் அவனுக்கு ஒருபோதும் மறக்காது. அவன் இப்போது அதிக தன்னம்பிக்கை கொண்டவனாக ஆகியிருந்தான். தன்னால் இவ்வுலகை வெற்றி கொள்ள முடியும் என்ற உணர்வு அவனும் மேலோங்கி இருந்தது. ஆனால் மீண்டும் என்னுடைய செம்மறியாடுகளை கவனித்துக் கொள்ளுவதற்காக எனக்கு பரிச்சயமான புல்வெளிகளுக்கு நான் திரும்பிச் செல்லப் போகிறேன் என்று அவன் தனக்குத்தானே உறுதியாக கூறிக்கொண்டாலும் அவனுடைய தீர்மானம் இனியும் அவனுக்கு மகிழ்ச்சியளிப்பதாக இருக்கவில்லை. ஒரு கனவை நனவாக்குவதற்காக அவன் ஓராண்டு முழுவதும் உழைத்திருந்தான். ஆனால் இப்போது அந்த கனவு அவனுக்கு அவ்வளவு முக்கியமானதாக இருக்கவில்லை. நிமிடத்திற்கு நிமிடம் அதன் முக்கியத்துவம் குறைந்து கொண்டிருந்தது.
ஒருவேளை அது உண்மையிலேயே என்னுடைய கனவாக இல்லாதது அதற்கு காரணமாக இருக்குமோ என்ற எண்ணம் அவனுக்குள் எழுந்தது. யாருக்கு தெரியும், ஒருவேளை அந்த படிக வியாபாரியைப் போல இருந்து விடுவது நல்லதாக இருக்கக்கூடும். ஒருபோதும் மெக்காவுக்கு போகாமல் அதை பற்றி கனவு மட்டுமே கண்டு கொண்டு வாழ்க்கையை ஓட்டுவது சிறந்ததாக இருக்கக்கூடும் என்று நினைத்தபடி அவன் மீண்டும் தனக்குத்தானே சமாதானம் கூறிக்கொள்ள முயற்சித்தான். ஆனால் உரும் தும்மிம் ஆகிய கற்களை அவன் தன் கையில் வைத்திருந்த போது அவை அந்த முதிய அரசரின் வலிமையையும் மன உறுதியையும் அவனுக்குள் செலுத்தின. அவன் அந்நகருக்கு முதலாக வந்தபோது எந்த மது விடுதிக்கு போயிருந்தானோ அதே மது விடுதிக்கு இப்போது அவன் போனான். இது தற்செயலான நிகழ்வா அல்லது ஒரு சகுனமா என்று அவன் யோசித்தான். இன்று அந்த திருடன் அங்கு இல்லை. அந்த மது விடுதியின் உரிமையாளர் அவனுக்கு ஒரு குவளை தேநீரை கொண்டு வந்து கொடுத்தார். நான் எப்போது வேண்டுமானாலும் என்னுடைய ஊருக்கு திரும்பிச் சென்று மீண்டும் ஓர் இடையனாக ஆகிவிடலாம். செம்மறியாடுகளை எப்படி பராமரிக்க வேண்டும் என்பதை நான் கற்றுள்ளேன். அது எனக்கு இன்னும் மறக்கவில்லை. ஒருவேளை எகிப்தில் உள்ள பிரமிடுகளை பார்ப்பதற்கு எனக்கு இன்னொரு வாய்ப்பு ஒருபோதும் கிடைக்காமலேயே போகக்கூடும். அந்த முதிய அரசர் பொன்னாலான ஒரு மார்பு கவசத்தை அணிந்திருந்தார். அவர் என்னுடைய கடந்த காலத்தை பற்றி அறிந்திருந்தார். அவர் உண்மையிலேயே ஓர் அறிவார்ந்த அரசர்தான் என்று சாண்டியாகோ நினைத்தான். ஆண்டலூசியா குன்றுகள் வெறும் 2 மணி நேர பயண தூரத்தில் தான் இருந்தன. ஆனால் அவனுக்கும் பிரமிடுகளுக்கும் இடையே ஒரு மிகப்பெரிய பாலைவனம் இருந்தது. ஆனாலும் தன்னுடைய சூழ்நிலையை இன்னொரு கண்ணோட்டத்தில் பார்க்க முடியும் என்று அவன் நினைத்தான். நான் என்னுடைய புதையலை சென்றடைவதற்கு இப்போது 2 மணி நேரம் குறைவாக பயணம் செய்தால் போதும். நான் ஏன் மீண்டும் என்னுடைய செம்மறியாடுகளிடம் திரும்பிச் செல்ல விரும்புகிறேன் என்று எனக்கு தெரியும். நான் அவற்றை நன்றாக புரிந்து கொண்டுள்ளேன். அவை இனியும் எனக்கு ஒரு பிரச்சனை அல்ல. அவற்றால் என்னுடைய நல்ல நண்பர்களாக இருக்க முடியும். மறுபுறம் ஒரு பாலைவனம் என்னிடம் நட்பாக நடந்து கொள்ளுமா என்று எனக்கு தெரியாது. ஆனால் அந்த பாலைவனத்தில்தான் நான் என் புதையலை தேடியாக வேண்டும். அதை என்னால் கண்டுபிடிக்க முடியாவிட்டால் நான் எப்போது வேண்டுமானாலும் என் சொந்த ஊருக்கு திரும்பி போய்விடலாம். இப்போது என்னிடம் போதுமான பணமும் எனக்கு தேவையான நேரமும் இருக்கின்றன. நான் ஏன் முயற்சித்து பார்க்க கூடாது என்று சாண்டியாகோ நினைத்தான். திடீரென்று அவனுக்குள் மகிழ்ச்சி வெள்ளம் பெருக்கெடுத்தது. எப்போது வேண்டுமானாலும் என்னால் மீண்டும் ஒரு இடையனாக ஆக முடியும். எப்போது வேண்டுமானாலும் படிக கண்ணாடி பொருட்களை விற்கின்ற ஒரு விற்பனையாளனாக என்னால் ஆக முடியும். உலகத்தில் இன்னும் பல புதையல்கள் ஒளிந்திருக்க கூடும். ஆனால் எனக்கென்று ஒரு கனவு இருக்கிறது. நான் ஒரு அரசரை சந்தித்திருக்கிறேன். இது எல்லோருக்கும் நிகழ்வதில்லையே என்று அவன் நினைத்தான். அவன் தன் மனதிற்குள் ஏதோ திட்டமிட்டபடியே அந்த மது விடுதியை விட்டு வெளியேறினான். தான் வேலை செய்த படிக கடைக்கு பொருட்களை விநியோகம் செய்தவர்களில் ஒருவர் ஒட்டகங்களில் பாலைவனத்தை கடந்து வந்து கூட்டத்தினரின் மூலமாக தன்னுடைய படிக பொருட்களை கொண்டு வந்தார் என்பது சாண்டியாகோவின் நினைவுக்கு வந்தது. அவன் தன்னுடைய 2 கற்களையும் தன் கையில் வைத்திருந்தான். அவற்றின் காரணமாக அவன் மீண்டும் தன்னுடைய புதையலை நோக்கி புறப்பட்டான். யாரேனும் தங்களுடைய கனவை மெய்யாக்க விரும்பும்போது நான் எப்போதும் அவர்களுக்கு அருகில் இருக்கிறேன் என்று அந்த முதிய அரசர் அவனிடம் கூறியிருந்தது அவனுடைய காதுகளில் ரீங்காரமிட்டது. அந்த விநியோகிப்பாளரின் கிண்டங்கிக்கு சென்று பிரமிடுகள் உண்மையிலேயே அவ்வளவு அதிக தூரத்தில் இருந்தனவா என்பதை தெரிந்து கொள்ள எவ்வளவு செலவாகும் என்று சாண்டியாகோ யோசித்தான்.